கோவையில் கிங் ஆஃப் கிங்ஸ் என்னும் மாபெரும் இசை நிகழ்ச்சியை வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடத்த திட்டமிட்டிருப்பதாக இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா கோவையில் பேட்டி. கோவையில் வரும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜாவின் கிங் ஆஃப் கிங்ஸ் இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை கேரளா கிளப் அரங்கில் நடைபெற்றது. இதில் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், கோவையில் தம்முடைய கிங் ஆஃப் கிங்ஸ் என்னும் மாபெரும் இசை நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும், இந்நிகழ்ச்சியை முதலில் மலேசியாவில் நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும், அங்கு ஏற்பட்ட சில குழப்பங்களால் கோவையில் இந்த நிகழ்ச்சியை இடம் மாற்றி ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார். கோவையில் இது என்னுடைய முதல் நிகழ்ச்சி என கூறிய அவர், இந்நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜாவின் பாடல்களும் இடம்பெறும் எனவும் 3 முதல் 4 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், மக்களை பார்த்து இலவசமாக பாட சொன்னாலும் பாடுவேன் எனவும், பாடல்களின் ரசனை ஒவ்வொரு ஊருக்கும் மாறும் எனவும் தெரிவித்த அவர், உதாரணத்திற்கு நம்மூர் மக்களுக்கு மதுர மரிக்கொழுந்து பாடல்கள் பிடிக்கும் என்றால் வெளியூர்களில் வேறுவிதமான பாடல்கள் பிடிக்கும் என கூறினார். அது மட்டுமின்றி தமிழ் சினிமா இசை என்றாலே அனைவரும் ஆர்வமாக இருப்பதாகவும், மேலும் காப்புரிமை குறித்து ஆய்வு மேற்கொண்டு பாடல்களை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும், அதை மட்டுமே பாட உள்ளதாகவும் தெரிவித்தார். அப்பா இளையராஜாவின் பாடல்களையும் எழுத்துப்பூர்வமாக அனுமதி பெற்று தான் பாட உள்ளதாக தெரிவித்தார். முன்பெல்லாம் பாடல்கள் அதிக நேரம் இருந்த நிலையில் தற்போது பாடலின் நேரம் குறைந்து விட்டது குறித்தான கேள்விக்கு, தற்பொழுதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் போல் பாடல்கள் ஆகிவிட்டதாகவும், முன்பெல்லாம் இலையில் பலகாரங்கள் அனைத்தும் வைத்திருப்போம், தற்பொழுது பர்கர் போல் மாறிவிட்டது என பதிலளித்தார். அடுத்த 2 மாதங்களில் தனது இசையில் 2 படங்கள் வெளியாவதாக தெரிவித்தார். இறுதியாக அவரிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தென்றல் வந்து தீண்டும் போது பாடலை பாடினார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது PK என்டர்டெயின்மெண்ட் பாலசுப்ரமணியன், எஸ்பாஸ் சிவகுமார், விஜயன், மார்க் 1 ஈவென்ட்ஸ் சுதர்சன், நிகழ்ச்சி இயக்குனர் செந்தில்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். இப்போ மிஷ்கின் சார் படத்துலேருந்து எல்லாத்துலேயுமே எல்லா சாங்ஸையுமே ப்ளே பண்ண சொல்லி ஆடியன்ஸ் ரிக்வெஸ்ட் இருக்குது. நிறையா ஃபேன்ஸ் தனித்தனியாக கேட்குறாங்க. அது நம்ம நல்லபடியாக வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் மாறும் அம்மா, உண்மையில் உள்ளதை நான் சொன்னேன் பொண்ணம்மா சின்ன கண்ணே, தென்றல் வந்து தீண்டும் போது